ஒர்க் பண்றோம். நாங்க வந்து கார்பரேஷன்ல ஒர்க் பண்றோம் சார். கார்பரேஷன்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் ஒர்க் பண்றோம். எங்களோட சேலரி பாத்தீங்கன்னா 18,000 to 19,000 தான் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா போன்ல ஒரு ஃபேஸ் ஆப்னு வைக்க சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா காலையில ஒரு 8:15 வரைக்கும் எங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 8:16க்கு போனோம்னா எங்களுக்கு அது ஒரு ஆரஞ்சு அலர்ட் மாதிரி காமிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு லேட்டு அப்படின்னு வந்துடுது. ஆனா நாங்க காலையில 8 o'clock உள்ள போறவங்க ஈவினிங் 4 o'clock தான் வெளியில வர்றோம். அதுல இருந்து ஒரு 6 to 7 hours நாங்க வேலை பாக்குறோம். நாங்க லேபர் வார்டில் வேலை பாக்குறோம். ஒரு பேஷண்ட் லேபர் பெயின்ல வந்துச்சுன்னா நாங்க அதை கான்டாக்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி போவோம். இல்ல எங்க டைம் இது முடிஞ்சிருச்சு, நாங்க 4 மணி வரைக்கும் தான் நாங்க வேலை பார்ப்போம், நாங்க அந்த பேஷண்ட்டை கான்டாக்ட் பண்ண மாட்டோம்னா நாங்க ஒன்றும் கிளம்புறது கிடையாது. எக்ஸ்ட்ரா டைமே நாங்க டியூட்டி பார்த்துட்டு தான் போறோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆரஞ்சு புள்ளி வந்ததுக்காண்டி உங்களுக்கு நாங்க சேலரி கட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு பசங்களுக்கு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் சேலரி வாங்குற பசங்க வெறும் 3,000 ரூபாய், 1,000 ரூபாய், 4,000 ரூபாய் இந்த மாதிரி சேலரி கிரெடிட் பண்ணிருக்காங்க சார். அதை பத்தி என்னன்னு இப்ப நாங்க உள்ள பேச போனா உங்களுக்கு அந்த புள்ளில தான் சேலரி. நீ ஒரு ஆளா ஒர்க் பண்ணாலும், நீ ஒரு மனுஷியா உள்ள ஒர்க் பண்ணாலும் உனக்கு வைக்கிற நீ புள்ளிக்கு தான் உனக்கு சேலரி. உன் புள்ளி 2 புள்ளி காமிக்கல, அதனால உனக்கு நாங்க இவ்வளவு சேலரி கட் பண்றோம்னு எல்லாருக்கும் கட் பண்ணி வந்திருக்குது. இவங்க எல்லாரும் நீங்க கேட்டு பாருங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்கன்ட்டு. ஆனா கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க கான்ட்ராக்ட்ல சரி வேலை பார்க்குறோம், நீங்க எங்களுக்கு கட் பண்றீங்க. ஆனா இதே பெர்மனன்ட் ஸ்டாஃப்காரங்களும் உள்ள வர்றாங்க, அவங்களும் இதே வேலை தான் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு லேட்டா வர்றாங்க. அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க? 90,000க்கு மேலேயே வாங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பைசா இங்க கட் பண்ணல. அப்ப நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? ஒரு சார் இப்போ ஒரு போன்ல நீங்க ஆப்பை ஓபன் பண்றீங்க, ஒரு 8 ஒன்னு ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ண போது அந்த போன்ல சில எரர்லாம் வருது, ஒரு ஆடு வருது, என்னென்னமோ வருது. அந்த கொஞ்ச டைம்ல ஃபேஸ் வைக்கும் போது உங்க ஃபேஸ் மேட்ச் ஆகலன்னு வருது. அந்த கொஞ்ச நேரத்துலயே அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுது. அதை வச்சு எப்படி சார் சேலரி போடுவாங்க? நாங்க கரெக்டான டைம்ல உள்ள நுழையிறோம். இப்ப நாங்க உள்ள நுழையிறப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆப்பை மறந்துடுறோம். நாங்க சில பேர் அந்த தப்பு தான் பண்றாங்க, வைக்க மறந்துடுறாங்க. அப்ப டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்து வச்சிடுறாங்க. வச்சு அந்த அது மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு அவங்க கொஞ்சம் பார்க்கணும்ல சார். இப்ப நாங்க உள்ள நுழையும் போது ஒரு பேஷண்ட் அட்டன் பண்றப்பாமா இல்ல நாங்க மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருப்போமா சார் போனை எடுத்து? சார் கட்சியை பத்தி இப்ப நாங்க பேச விரும்பல சார். டிஎம்கே டிவிகே எல்லாம் நீங்க பேசாதீங்க சார். நாங்க அந்த யூனிஃபார்மை கலட்டுனா நாங்க ஒரு நார்மல் பர்சன், ஒரு குடும்ப பெண்ணு, அவ்வளவுதான் சார். நீங்க அதை கொண்டுட்டு வராதீங்க. இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கான்ட்ராக்ட்ல கட் பண்றது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். யாருமே இன்னும் பேசல. இப்ப இதுவே என்ன சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பேட்டி கொடுத்தா உங்களுக்கு இன்னும் நாங்க சேலரி கட் பண்ணுவோம், உங்க பொசிஷன்ல வந்து தூக்குவோம் தான் எங்களுக்கு பிளாக்மெயில் பண்றாங்க. யாருமே வரல சார். சார் அங்கங்க ஒரு எம்எல்ஏ எல்லா பேரும் போனீங்கன்னா ஒரு கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கும் நுழையிறீங்க. ஒரு நர்ஸ் அவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இவங்க தூங்குறாங்க, பார்க்க மாட்டேங்கன்னு அவ்வளவு ரிப்போர்ட் போடுறீங்களா சார்? இப்ப இவ்வளவு நர்ஸ் நாங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பார்க்க யாராவது வர வேண்டியதானே சார்? ஒரு போன்லயும் ஒரு ரீல்ஸ் எடுத்தா பாத்தீங்கன்னா இங்க நர்ஸ் ஒண்ணு இப்படி உட்காந்துட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணல. ஆனா அதே நர்ஸுக்கு தான் சார் பிரச்சனை, அதுவும் சேலரி பிரச்சனை சார். ஒரு குடும்பத்திலயும் அவங்க எவ்வளவு கஷ்டம். இப்ப நானே ஒரு சிக்கா ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்க சேலரி வச்சுட்டு தான் நாங்க அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதை கட் பண்ணி போட்டா என்ன சார் பண்றது? இதான் சார் எங்க போராட்டம். சுருக்கமா சொன்னா இதான் போராட்டம். மாட்டேங்கிறாங்க சார். இப்ப பேச்சுவார்த்தைக்கு போனா கூட என்ன சொல்றாங்க, 50 பேரை டெர்மினேட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அது என்ன காரணம்னு தெரியல. 50 பேரை டெர்மினேட், லோ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றாங்க. என்ன சார், நாங்க போராட வரும்போதுதான் எங்களோட லோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரியுதா இவங்களுக்கு? 50 பேரை டெர்மினேட், இவங்க எதை வச்சு டெர்மினேட் பண்ணுவாங்க? எங்களோட உரிமை சேலரி வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க, அதை ஏன்னு கேட்டா 50 பேரை டெர்மினேட் பண்ணு. அப்ப இது என்ன திமிரான பேச்சு இல்ல இது? இவங்க எல்லாம் ஊழியர்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க இவங்க? அமைச்சர் எதுவுமே அதான் சார் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். எங்களோட ஹெல்த் மினிஸ்டர் வர சொல்லுங்கன்னு நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். யாருமே அதை வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் வரட்டும், எங்களோட அருண்ராஜ் சார் வரட்டும், நாங்க பேசுறோம். எங்களோட கோரிக்கை எல்லாம் அவர்கிட்ட சொல்றோம். நான் இவங்க எதுவுமே எங்களுக்கு பண்ண மாட்டாங்க சார். இவங்க எங்களை டெர்மினேட் பண்ணுவேன்னா அப்ப நாங்க என்ன 15 வருஷம் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இவங்க டெர்மினேட் பண்ணுங்க, இங்க வேலை பார்க்குறோம், HMS ஒண்ணு கொண்டு வர்றாங்க. இவங்க எல்லா ஃபோர்ஜரியும் அதுக்குள்ள பண்றாங்க. இதெல்லாம் வந்து தெரியுதா உங்களுக்கு? HMSல என்ன 100 பேஷண்ட காமிக்கிறாங்க சார். 100 பேஷண்ட் வர்றாங்களா? முதல்ல எங்களை எல்லா ஃபோர்ஜரி வேலையும் இவங்க பண்ண வச்சுட்டு எங்களை டெர்மினேட் பண்ணுவாங்களா? அப்படிதானப்பா? எல்லாரும் உண்மைதானே இது? எல்லாத்தையும் கேளுங்க. இல்லாம இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு யூபிஎஸ்சி போய் பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு இல்ல, ஒரு வாரம் கூட நாங்க ஸ்ட்ரைக் பண்ண கூட இங்கே இருக்க போறோம், இங்கே தான் இருப்போம். ஒரு யூபிஎஸ்சி எப்படி 2வது நாங்களும் பாக்குறோம் சார்.
கத்துருவாங்க ஒருத்தரும். இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாத்துறதுக்காக யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வரல, யாரும் வந்து பேச்சுவார்த்தையும் இங்க கேட்கவே இல்லை. எல்லாம் வர்றாங்க, சும்மா கண் துடைப்புக்கு தான் பாக்குறாங்களே தவிர இது வரைக்கும் யாரும் வந்து என்ன நடந்துச்சு, இது நான் வந்து நிவர்த்தி பண்றேன்னு ஒரே ஒரு பெரிய ஆபீசர் கூட வந்து இங்க நின்று எங்களுக்கு எதுக்கான ரெஸ்பான்ஸா எடுத்துக்கல. எந்த அமைச்சர் வரவே இல்லைங்களே. எந்த அமைச்சர் வருவாங்க? எந்த அமைச்சரும் வரல சார். எங்களுக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியாது. எங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். ஏன் எங்க சேலரியை வந்து எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம ஏன் கட் பண்ணாங்க? இதை கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபுல் சேலரி போட்டாங்க. அதான் NLM ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல் சேலரி போட்டாங்க. அப்ப நாங்க மட்டும் என்ன நடுவில் நிக்கிறோமா? அப்ப நாங்கெல்லாம் உழைக்கவே இல்லையா? காலையில இருந்து வந்ததுல இருந்து எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துன்னு உட்காந்துக்கிறதுக்கு மட்டும் தான் நாங்க இருக்கிறோமே தவிர யாரும் எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஒருத்தர் நின்று நான் செய்யறேன்னு யாரும் வந்து நிக்கவே இல்லை. ஒரு UPHல எத்தனை ஸ்டாஃப், ஒரு பார்மசிஸ்ட் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியுதான் போது. எல்லாரும் பார்க்கட்டும் ஒரு UPH எப்படி நாங்க எல்லாம் எப்படி ரெண்டாவதுன்னு அவங்களுக்கு தெரியும் சார். ரொம்ப அராஜகத்துக்கு உச்சம். இதெல்லாம் அராஜகத்துக்கு உச்சம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒப்பந்த பணியாளர்கள் தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல ஒருத்தரை டெர்மினேட் பண்ணாலும் யாரும் சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து இங்க இந்த களத்தை விட்டு எல்லாம் யாரும் போக மாட்டாங்க, கலைஞ்செல்லாம் போவே மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு யாரும் போக மாட்டாங்க. பாக்கலாம், பரவாயில்ல சார், கைது பண்ணிட்டு போட்டு சார், கைது பண்ணி ஆமா எங்க விட்டாலும் நாங்க சேருவோம். நாங்க எங்களுக்கு ஒரு தீர்வு தெரியாம நாங்க இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம். எங்களை கைது பண்ணாலும் நாங்க எங்க போய் எங்களை இறக்கி விட்டாலும் நாங்க அங்கேயும் கூடுவோம். இவங்களா நாங்களான்னு பாத்துக்கலாமே. அததான் சார் எங்களுக்கு தெரியல. நாங்க எங்களோட ஊதியத்தை கேட்டதுக்கு 50 பேரை டெர்மினேட் பண்ணுவேன். இதே அவங்க மீடியா முன்னாடி வந்து சொல்லுவாங்களா 50 பேரை டெர்மினேட் பண்ணுவேன்னு? CHO சார் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, CHO சார் சிரிக்கிறாரு. அப்ப எங்களோட இதெல்லாம் பார்த்தா அவருக்கு சிரிப்பா தெரியுதா? 1 month salary சார் இன்க்ரிமெண்ட் போடுறேன்ட்டு இன்க்ரிமெண்ட் போடல. அட்லீஸ்ட் எங்களோட சேலரியே கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு சேலரி வந்திருக்கு, எங்களுக்கு அந்த 1 month salary கூட ஏஎன்எம் ஸ்டாஃபுக்கு இது வரைக்கும் யாருக்கும் சேலரி வரல. நாங்கள் வாங்குறதே 14, PFல போக மீதி 12 தான் வரும். மாசத்துல ஒரே ஒரு CL தான் எங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு CLக்கு மேலே நாங்கள் CL தான் எங்களோட சார் தான் லாஸ் ஆஃப் பே. நாங்கள் அந்த சம்பளத்தை வச்சு 8 to 4 வரைக்கும் 4 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் 4 மணிக்கு மேலேயே ஒர்க் பண்ணுறோம். எங்கள் வேலையை அதுக்கான அட்டண்டன்ஸை ஆப்லேயே வைக்கிறோம். நாங்கள் எதுக்காக எங்கள் சேலரி எடுக்கணும்? நீங்கள் அதாவது 8:15 8:14 வரைக்கும் டைம் சார். 8:14 ஒரு நிமிஷத்துக்கு மேல வச்சா கூட லேட் அட்டண்டன்ஸ் ஆரஞ்சு கலர்ல காட்டுது. திரும்பி அதை நாங்கள் திருப்பி ஈவினிங் போகும்போது 5:30 6 o'clock போகிறோம். எங்களுக்கு நிறைய விசிட்லாம் வராங்க. அதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணி எங்களோட ஒர்க் எல்லாம் செய்கிறோம். சீனியரும் அந்த வேலை தான் செய்கிறாங்க, நாங்களும் அவங்களோட அதிகமாக தான் எங்களோட வேலை சரி. எங்களோட சேலரியில் மட்டும் ஏன் கை வைக்கிறீங்க? அது இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தெரிய மாட்டேது சார். நாங்க பண்றது அவங்களுக்கு தேவையான வேலை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கான சேலரி போடுவாங்க. 33% கீழே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேலரி இல்லையா? அப்ப எங்களோட ஒரு மாசம் வேலையெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டீங்களா? அதுக்கு நாங்க என்ன பண்றது? எங்களுக்காக குடும்ப குட்டி பிள்ளைங்களா இல்லையா? நாங்களாம் வாடகை கட்ட தேவையில்லையா? எங்க குடும்பத்தை பார்க்க, எங்க குழந்தை குட்டிகளை நாங்க பார்க்க தேவையில்லைங்களா? சொல்லுங்க. யாருமே வரல சார். இது வரைக்கும் யாருமே வந்து எங்களை பார்க்கல. இங்க இருந்து கொஞ்சம் பேர் கூட்டிட்டு போய் காம்ப்ரமைஸ் பேசுறாங்க, அதான் டெர்மினேட் பண்றேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப என்ன நடக்குது? நாங்க வெளியே போய் போராட்டம் பண்ணல, அராஜகம் பண்ணல, அமைதியான முறையில தான் நாங்க உட்காந்து எங்களோட கோரிக்கையை கேட்கிறோம் சார். வேற எதுவும் நாங்க கேட்கல. யாரும் வந்து பார்க்கலிங்க சார். நாங்கள் வந்து எங்களுக்கு சேலரி பேசிக்காக 18,000 தான். அந்த 18லயும் ஆப் அட்டண்டன்ஸ் போட சொன்னாங்க. ஆப் அட்டண்டன்ஸ் நாங்கள் ஒரு சில எல்லா டைமும் நம்ம கரெக்டாக தான் போடுறோம். ஆனால் அந்த ஆப் வந்து எங்களுக்கு சரியாக சிக்னல் கிடைக்கல. லொக்கேஷனே ஒரு ரூம்லேருந்து ஒரு லொக்கேஷன் கிடைக்குது, ட்ரீட்மெண்ட் ரூம் போனால் வேறு லொக்கேஷன் கிடைக்குது. அது மாதிரி மாறி மாறி கிடைக்குது. மாறி கிடைக்கிறதுல எங்களால் அந்த ஆப் அட்டண்டன்ஸ் ஒழுங்காக போட முடியல. நேற்று தான் சேலரி போட்டாங்க எங்களுக்கு. எல்லாருக்கும் சேலரி போடும்போது இப்போ எனக்கு 18,000ன்னா அதில் 1,700 ரூபாய் தான் வந்திருக்கு. மீதி சேலரி எல்லாம் வரவே இல்லை. கேட்டால் நீங்கள் அட்டண்டன்ஸ் போடலைன்றாங்க. நாங்கள் வந்து கையில் அட்டண்டன்ஸ் போடுறோம், ஃபோன்லேயும் போடுறோம், ஒரு 4 அட்டண்டன்ஸ் போடுறோம். அதை தாண்டியும் இவங்க ஆப் அட்டண்டன்ஸ் கேட்குறாங்க. அந்த ஆப் அட்டண்டன்ஸ் நாங்கள் எங்களுக்கு சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டுது. அதே மாதிரி மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு ஃபோன் யாரும் அவ்வளோ நாங்கள் வச்சில்லாதப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ 18,000 சேலரி, நான் அந்த சேலரியை வச்சு தான் வாடகை கட்டணும். எங்களுடைய அத்தியாவசிய தேவை எல்லாமே அதுதான். எனக்கு 1,700 ரூபாய் போட்டாங்கன்னா அப்போ நான் மாதம் ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சதுக்கு என்ன பெனிஃபிட், என்ன யூஸ்? எதுவுமே அந்த சேலரிக்காக தான் நாங்கள் இவ்வளோ வேலை நாங்கள் செய்கிறோமே. யாருமே இன்னும் எதுவுமே வந்து பார்க்கவே இல்லை. இப்போ தான் அது எல்லாம் இப்போ எல்லாருமே நியூஸ் காலையிலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. யாரும் எங்களை வந்து இது வரைக்கும் பார்க்கல. நாங்கள் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். இப்போ தான் உள்ள இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து மே ஜூன் அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். இந்த டைம் அது கூட எங்களுக்கு பண்ணவே இல்லை. அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டும் பேசிக்கா 900,000 இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணல.
போன ஜூன்ல 900 அந்த மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 900 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கூட இல்ல, கொடுக்குற சேலரி ஒழுங்கா கொடுத்தா கூட போதும். அந்த 18,000மே எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. அதுல 1700, ஒரு சிலருக்கு 1000 ரூபாய்க்கு மாசம் ஃபுல்லா நாங்க வேலை செஞ்சு என்ன யூஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இப்பதான் உள்ள பேச போயிருக்காங்க. அவங்க பேசிட்டு வந்து சொன்ன பிறகுதான் அடுத்து என்ன பண்றதுன்னு யாருமே வந்து எங்களை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை.